சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி வரவேற்கிறேன். நான் திருமதி சிவ ஹேமாவதி. இன்றைய தலைப்பு இல்லறம் தோறும் ஜோதிடம் ஒரு சிறப்பு பார்வை. வழங்குபவர் சிறப்பு விருந்தினர் கலைவாணி. தாங்கள் தங்கள் உரையை தொடங்கலாமா? மாதா பிதா குரு தெய்வத்தையும் எம் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் எம் ஜோதிட ஆச்சாரியர் கோவை ரேவதி அம்மா அவர்களையும் வணங்கி முழுமுது கடவுளான விநாயக பெருமானையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிப்போம். இந்த நாள் குருவுக்குரிய நாள், வியாழக்கிழமை. அதனால முதல்ல நம்ம குரு பகவானுக்காக ஒரு வணக்கத்தை சொல்லியிருக்கோம். மனமுள்ள வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதியே வியாழர் குருபக நேசா கிரக தோஷமின்றி கடாட்சம் தருள்வாய் என்று இன்றைய தினத்தினுடைய அதிபதியான குரு பகவானை நாம் போற்றி இந்த நாளை தொடங்குவோம். இன்றைய தலைப்பு இல்லந்தோறும் ஜோதிடம். ஏன் இல்லந்தோறும் ஜோதிடம் வேண்டும்? முதல்ல ஜோதிடம்னா என்னன்னு பார்ப்போங்க. ஜோதிடம்னா ஜோதி இருக்கக்கூடிய இடம் ஜோதிடம். அந்த திடமான ஜோதி இருக்கக்கூடிய இடத்தை நம்ம ஜோதிடம் சொல்றோம். அந்த ஜோதி தேவையா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வாழ்வில் ஜோதி தேவை. நாம் வசிக்கக்கூடிய வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் வச்சுக்கோங்க. இரவு நேரத்துல நம்ம தினமுமே பழக்கப்பட்ட அறைதான். அந்த பொருளை தான் நம்ம அன்னாடும் பயன்படுத்தி தான் இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறி எங்காச்சும் ஒரு பக்கம் விழுந்துருக்கும். அப்ப கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும், அட நம்ம இவ்வளவு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருள் தானே, தெரியலையே அப்படின்னு. இப்ப கொஞ்ச நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தீபம் அந்த வெளிச்சம் இல்லைனாலே நமக்கு தட்டு தடுமாற வைக்குது. அப்ப இந்த வாழ்க்கைங்கிற இந்த பயணத்துல அந்த ஜோதிங்கிறது அந்த வெளிச்சங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான தேவையா இருக்கு. நம்ம வாழ்க்கை பயணம் வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோடு மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்ப நமக்கு கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு சில வழிகாட்டிகள் தேவை. வண்டியில ரொம்ப நேரம் டிராவல் பண்றோம், வண்டியில பெட்ரோல் தீர்ந்துருக்கு இல்லைங்களா? அப்ப இத்தனை கிலோமீட்டருக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வருது, இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டிகளும் அந்த குறியீடுகளும் தான் நமக்கு வந்து காமிக்குது. அப்ப அந்த மாதிரிதான் இந்த கிரகங்கள், இந்த ஜோதிடத்துல இருக்கக்கூடிய இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அதை சொல்லக்கூடியதுதான் ஜோதிடம். இப்போ நமக்கு எல்லா பக்கம் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. நமக்கு இல்லத்துல தேவையா? தேவை. நம்ம எப்பவுமே போய் நம்ம ஜோதிடரையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? நமக்கு வீட்டுல தினமுமே இந்த நாள் என்ன, கிழமை என்ன, இன்றைய கூடிய கரணம் என்ன, இது யாருக்குரிய நாள், இன்னைக்கு நம்ம என்ன காரியம் செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இல்லந்தோறும் ஒரு ஜோதிடம் நமக்கு தேவை. இந்த ஜோதிடம் நமக்கு என்ன கத்துத்தருதுன்னா, இந்த அண்டத்தில் உள்ளதான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறதுங்கிறத இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆண்டாண்டு காலமாக நமக்கு முன்னாடி வந்த முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் முழுக்க முழுக்க உண்மைங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து செவ்வாய் பகவானுடைய நிறமா சொல்றோம். அவர் வந்து ரத்தக்காரகன், மருத்துவத்துறையில அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்றோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல அந்த ஒரு கூட்டல் குறியீடுங்கிறது அந்த சிறப்பு நிறமா நம்ம வந்து பயன்படுத்துறோம். சிக்னல்லையும் பாருங்க அந்த சிறப்பு நிற குறியீடு வந்து நம்ம பயன்படுத்துறோம். அறிவியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் நிறத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய இந்த சிவப்பு நிறத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அலைக்கற்றையோட நீளம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அதனால அந்த சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த சிக்னல்ங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த அபாய காலத்துல அந்த எச்சரிக்கையாகவும் அந்த பாத்தீங்கன்னா உயர்ந்த கோபுரங்கள்ல அதான் பயன்படுத்துறாங்க. அந்த அலைக்கற்றை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது. அப்ப இது ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் இது எல்லாமே நம்முடைய வாழ்வில் ஒன்றட ஒன்று பிணைந்திருக்கிறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை அறியாமலேயே நாம் இந்த ஜோதிடத்தை நம்ம வாழ்க்கையில வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனா தெரியாம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்தந்த நாளுக்குரிய காரகத்தை நம்ம பயன்படுத்தும் போது வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும். பஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 அங்கங்கள், 5 அங்கங்கள் 5 அங்கங்கள்னு சொல்றோம். அதுதான் அந்த அண்டத்துல இருக்கக்கூடியதான் பிண்டத்துல இருக்குன்னு சொல்றோம். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துடைய 5 அங்கங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் திரியோதசி திதிக்கு போனேன், பிரதோஷத்துக்கு போனேன், சஷ்டி திதிக்கு போனேன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அது திதியை வைத்து நம்ம சொல்றது பஞ்சமி. இப்ப பஞ்சமிக்கு நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் கோயிலுக்கு போவோம். இப்ப எல்லாமே திதியினுடைய தத்துவத்தை பயன்படுத்திதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள், இன்னைக்கு என்ன நாள்,
இப்ப இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு வந்து குரு நாள், வியாழக்கிழமை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதிய கலைகளை கத்துக்கிறதுக்கு, நல்ல ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்குறதுக்கு, தங்கம் வாங்குறதுக்கு, தங்கம் வாங்க முடியலங்க, சின்னதா ஒரு மஞ்சள் துண்டு மஞ்சள் வாங்கலாம். இந்த குரு ஓரையில மஞ்சளை வாங்கி வைக்கும் போது நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும். அப்ப அந்தந்த நாளே நம்ம தெரிந்து கொள்வதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நாள் நமக்கு வந்து சித்திக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த நவகிரகம் இப்ப எனக்கு வேணாங்க, இந்த நவகிரகமே எனக்கு வேணாம், நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொன்னாலும் நம்ம எங்க வேணா ஓடலாம் முடியலாம். ஆனா இந்த கிரகங்களுடைய அந்த தாக்கம் என்பது அன்றைய நாள் முழுக்க நமக்கு இருந்துதான் இருக்கும். செவ்வாய் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் எல்லாம் அமையக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். அது வேண்டாம்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் இருந்தாதான் நமக்கு நல்ல மனைவி, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அமையும். நல்ல உணவை வேணும்னா கூட சுக்கிரன் நமக்கு நல்லா இருக்கணும், அப்பதான் நமக்கு அந்த உணவே நல்லா அமையும். நல்ல குரு நமக்கு நல்லா அமைஞ்சாதான் நம்மளுடைய குருமாரும் நமக்கு நல்லா அமைவாங்க. அதே சமயம் நம்மளுடைய குழந்தைகளும் நல்ல குழந்தைகள், அந்த குழந்தைகள் மூலமாக நமக்கு இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் கொடுக்கக்கூடியதுன்னா குரு பகவான். சனி நல்லா அமையணும், அப்பதான் ஒரு தொழில் நல்லா இருக்கும். சூரியன் நல்லா அமையணும், அப்பதான் தந்தை மூலமாக நமக்கு ஆதாயம் கிடைக்கும். பாத்தீங்கன்னா அரசு துறையில நமக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, அரசாங்கம் மூலமா அனுகூலங்கள் கிடைக்கணும்னா கூட நம்மளுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் ஞான் கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்காங்க. இப்ப இந்த ஜோதிடத்தை நம்ம கத்துக்கிறது மூலமா என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோதிடம் நமக்கு முதல்ல ஒழுக்கத்தை சொல்லி தருது, இன்னைக்கு என்ன கிரக நிலையங்களை சொல்லி தருது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது முறை தன்னை தானறிய தனப்பொரு கேடு இல்லைன்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு நாள்ல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப கவுன்சிலிங் நிறைய பேர் போயிட்டு இருக்கு. இப்ப குழந்தைகளை இந்த படிப்புல நம்ம கொண்டு சேர்த்தலாமா வேண்டாமா அப்படின்னு, ஏன்னா லட்சக்கணக்கான செலவு பண்ணி இந்த படிப்புல நம்ம கொண்டு சேர்க்கிறோம். அந்த அவ்வளவு செலவு பண்ணி நம்ம சேர்க்கறதுக்கு பிற்காலத்துல அந்த குழந்தைகள் அந்த படிப்பின் மூலமாக சமுதாயத்துல ஒரு நல்ல பேரும் புகழோட வாழணும் அப்படின்றதுதான். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த கல்வியில் நம்ம கொண்டு சேர்த்தும் போது அவன் படிச்சு நல்லா வெளியே வருவானா, அந்த படிப்பு அவனுக்கு சரிதானா அப்படிங்கிறத அவனுடைய ஜாதகங்களும் அந்த கிரகங்களும் சொல்லும். அதுவே நமக்கு தெரியாம அந்த குழந்தைய நம்மளோட விருப்பத்துக்காக கொண்டு பல லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சு அந்த துறையில அவனுக்கு ஆர்வமே இல்லை நல்லா வரணும்னு சொல்றது நமக்கு வேஸ்ட் இல்லைங்களா? அதனால முதல்ல அதை வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு கடன் வாங்கும் போது யார் வந்து கடன் வாங்கலாம், எந்த காலகட்டத்துல ஒருத்தர் கடன் வாங்கினா ஜெயிப்பாரு, யாரு வாங்க கூடாது, எந்த நேரத்துல கடனை அடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயங்களை தொடங்கும் போதும் நாளும் நட்சத்திரமும் கிழமையும் பார்த்து நம்ம தொடங்கும் போது அந்த காரியங்கள் நமக்கு கண்டிப்பா சித்திக்கும். இந்த வீட்டுல சித்திரங்கள் அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்கன்னு, ஆதிரை பரணி கார்த்திகை ஆயுள்யம் முப்பூரங்கேட்டை தீதுரு விசாகம் ஜோதி சித்திரை மகம் ஈராறும் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் நீளார் பாய்தலில் படுத்தோர் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே. பாம்பின் வாய் தேரை போனா என்ன பண்ணும், கண்டிப்பா முழுங்கிடும், விடாது. அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரங்கள் தீதுரு நட்சத்திரங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு காரியம் நம்ம பண்ண போகும்போது அந்த நாளையும் கிழமையும் நட்சத்திரத்தையும் பார்த்துதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். திதின்னு சொல்லும் போது நம்ம போய் அந்த குளக்கரையில வந்து நம்ம திதி கொடுப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த திதி அந்த இறந்து போனவர்கள் அந்த இறந்த திதியில தான் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுப்போம். அந்த திதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தர்ப்பணம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. எப்படி நம்ம ஏர்போர்ட்ல வந்து பிளைட்டுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம போறோம், இந்த பிளைட்ல ஏற முடியுங்களா, நம்ம திருப்பி எவ்வளவுதான் செலவு பண்ணியிருந்தாலும் திரும்பிதான் வருவோம். அந்த மாதிரிதான் அந்தந்த கிரகங்களும் அந்தந்த திதி நட்சத்திரம் கிழமையில நம்ம கரெக்டா கடைபிடிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அப்போ நமக்கு சரியில்லாத ஒரு நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தி தோல்வி அடைறதுக்கு முன்னால இந்த ஜோதிடத்தை நம்ம கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லத்துல எல்லாருமே இப்போ ஒரு முதலீடு ஒருத்தர் போடுறாரு, ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பரம்பரை தொழிலா இருக்கும், தகப்பனார் காலத்துல தான் தொழிலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தகப்பனுடைய காலத்துக்கு அப்புறம் இவர் எடுத்து பண்றாரு, தொழில மிகப்பெரிய சருக்கள் அடி லட்சக்கணக்கான ரூபாய் வந்து இழந்துடுறாரு. அப்ப இந்த தொழிலை தொடங்கறதுக்கு முன்னாடி தந்தைக்கு அந்த தொழில் ஸ்தானம்ங்கிறது முதலீடு ஸ்தானங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவர் எடுத்து பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்ம பண்ணல, நம்மளுக்கு முதலீடு ஸ்தானம் நல்லா இருக்கா, அந்த தொழில் நம்ம திறமையா எடுத்து பண்ணுவோமா அப்படிங்கறது ஒரு அலசி ஆராயணும். அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலை பண்ணணும். நம்ம பேர்ல நல்லா இல்லையா, நம்ம குழந்தைங்க பேர்ல பண்ணலாம், மனைவி பேர்ல பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா தொழில மிகப்பெரிய சறுக்கல் ஏற்படுறத நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாஸ்து அப்படிதான், வாஸ்து நம்ம பண்றோம், வீட்டுல வந்து எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணும், வீடு கட்டும் போது எது முறைப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்து கட்டுறது உண்டு. இது வந்து வீடு கட்டுறது மட்டும் இல்ல,
வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கூட அக்னி மூலையில அடுப்பு இருந்தாதான் கண்டிப்பா அந்த வீட்டுல எப்பவுமே சமைத்து சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அக்னி மூலையில அடுப்பு இல்ல, நமக்கு அந்த இடத்துல ஜலமூலையா பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கிறவங்க வருஷத்துல 3/4 நாள் ஹோட்டல்ல வாங்கிதான் சாப்பிடுவாங்க. அந்த வீட்டுல சமைக்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பை தான் அது கொடுக்குது. எல்லாமே என்ன, நெருப்பு தான். நெருப்பு வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் நீங்க நெருப்பு தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் நீங்க நெருப்பு வச்சீங்கன்னா அந்த பொருள் எடுத்து காஃபி வைக்கிறீங்க, அது சூடா இருக்குமா, இருக்காது, கண்டிப்பா ஆறிதான் போயிருக்கு. அப்ப அந்த முன்னோர்களும் சரி, இந்த ஜோதிட முறையும் சரி நமக்கு வகுத்து கொடுத்துட்டு இந்த இடத்துல இது இருந்தாதான் செழிப்பா இருக்கும், வாயு முறை இது இருந்தாதான் செழிப்பா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க, குழந்தைங்கள் வந்து அந்த ஈசானியத்தில் உட்கார்ந்து படிக்க வச்சீங்கன்னா பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகள் கண்டிப்பா அடங்கி உட்கார்ந்து படிப்பாங்க. ஒரு குழந்தைக்கு படிப்பே வரல, அப்ப ஒரு புதன்கிழமை தோறும் ஹைகிரீவரையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு நம்ம கூட்டிட்டு போய் அந்த குழந்தைக்கு பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி படிக்க வைக்கிறது, குளிகை நேரத்துல படிக்க வைக்கிறது. குளிகை நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். அப்ப அந்த படிக்காத குழந்தைய நம்ம குளிகை நேரத்துல உட்கார்ந்து படிக்க வைக்கும் போது அவரோட உந்துதலால, அந்த கிரகங்களுடைய சேர்க்கையினுடைய உந்துதலால அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப உட்கார்ந்து படிக்க ஆரம்பிப்பான். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எளிமையான ஒரு பரிகாரங்கள் தான். கடன் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி குரு கேது அது பாத்தீங்கன்னா பெரும் கடனை கொடுக்கும். அந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கடனே வாங்கக்கூடாது. கடன் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கா கிடைக்கும். நிறைய உங்களுக்கு அந்த பேங்க் இந்த பேங்க்னு உங்களுக்கு வந்து வாலண்டியரா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால அந்த கடனை வந்து கட்டவே முடியாது. அப்ப யாரு கடன் வாங்கலாம், யார் வந்து கடன் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லித் தருது. இதே மாதிரி இப்ப நம்ம எந்த வயதுல ஜோதிடம் கத்துக்கலாம்னா எந்த வயதுல வேணாலும் ஜோதிடம் கத்துக்கலாம். வந்து ஒரு பழமொழி இருக்கு, இளமையில் கல் பருவத்தே பயிற்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பால ஜோதிடம் அப்படிங்கிற வகுப்பையும் எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பால ஜோதிடம் எதுக்குங்க, குழந்தைங்களுக்கு எதுக்குங்க ஜோதிடம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஜோதிடம் தேவை. இப்ப அப்பதான் அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களை நிறைய மொபைல் போன் யூஸ் பண்ணாதேன்னா யூஸ் பண்ணுவாங்க, அதை கண்டதை பார்க்காதீங்கன்னா பார்ப்பாங்க. அப்போ அவன் வந்து இந்த ஜோதிடத்துக்குள்ள நுழையும் போது ஒழுக்கத்தை சொல்லி தர்றாங்க. இந்த கிரகங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணுது, இந்த கிரகங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ நமக்கு ஏன் அதிகாலையில வந்து முன்னோர்கள் எதிர்க்க சொல்றாங்க, ஏன் இரவுல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல கண் விழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய இந்த அறிவியல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடத்தை கத்துக்கும் போது அந்த குழந்தைகள் இளமையில இருந்தே ஒழுக்கத்தை கத்துக்கிறாங்க. அப்போ ஒழுக்கம் என்ன தரும் நமக்கு, ஒழுக்கம் பண்பை தரும், அறிவை தரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் நோக்கப்படும் சொல்றாங்க. அப்போ அந்த ஒழுக்கத்தை வந்து ஒருத்தர் கத்துக்கும் போது வாழ்க்கையில எப்ப வேணா பொன் பொருளை சேர்த்திக்கலாம், பணம் காசு பதவி அந்தஸ்து வெளிநாட்டு வாழ்க்கையை எப்ப வேணா சேர்த்திக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் கேட்டீங்கன்னா ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நமக்கு ஜோதிடம் வந்து கத்துக்கிறது. அப்ப இந்த ஜோதிடம் நமக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்து நமக்கு வாழ்க்கையில மேன்மேலும் சிறந்த விளங்குறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இப்ப இந்த ஜோதிடத்தை நம்ம கத்துக்கிறது மூலமா நாம மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம். இப்ப மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது நமக்கு ஒரு குருவனுடைய அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த இடத்துல நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கிடைக்குது. இது யாரு தர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜோதிடம் தான் வந்து கத்துத்தருது இந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனமே அவங்களுக்கு ஆகாது. அப்போ நாங்க வண்டி வாகனமே எங்களுக்கு ஆகாதுன்னா நாங்க என்ன வண்டி வாகனமே வாங்காம நாங்க எப்ப பார்த்தாலும் நாங்க வந்து பஸ்லயே தான் போகணுமாங்க? அப்படி கிடையாது. வண்டி வாகனம் உங்க பேர்ல இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு மாற்று வழியா வண்டி வாகனம் நம்ம ஓட்டிக்கலாம். ஆனா அந்த புக்கோட ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைய பேர்லயோ மனைவி பேர்லயோ மாத்தி அந்த மாதிரி ஒரு செவ்வாயுடைய ராகு தொடர்பு பாத்தீங்கன்னா அடிக்கடி விபத்து உள்ளாகும். அப்ப அதுக்குரிய சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம செய்து கொள்றது அப்படியும் நம்ம வந்து பண்றது. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலீடு ஸ்தானம் நல்லா இருக்காது. நீங்க எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, எங்க தாத்தா பேர் இவ்வளவு கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, எங்க அப்பா இவ்வளவு கம்பெனிஸ் நடத்திட்டு இருக்காங்க, அப்ப நான் என்னதாங்க செய்யுது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் பார்ட்னரா இருந்துகிட்டு ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி இருந்துகிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நாம வந்து அந்த சொத்தை வந்து வேற ஒருத்தர் பேர்ல இருந்து நம்ம ரன் பண்றோம். அந்த மாதிரி ஒரு சிலர் முதலீடு ஸ்தானம் சொன்ன மாதிரி நல்லா இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் லைன்ல இருக்கிறது, இந்த புரோக்கரிங் லைன்ல நம்ம வந்து போறது, அந்த அந்த மாதிரி தொழிலை வந்து நம்ம அமைச்சுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலீடு இல்லாத வருமானங்கள், ஒரு பொருளை வாங்கி விற்கிறது, காரு அந்த மாதிரி பேருக்கு எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது முதலீடு இல்லாத தொழில் தான். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல லாபமும் இழக்கும், நமக்கு வந்து தொழில நஷ்டமாகாம இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்கும், அவரு கிரகம் அந்த மாதிரி இருக்கும். அப்ப அவர் வந்து என்ன செய்யலாம்னா வெளிநாடு வேலைகள் வந்து போகலாம். ஏன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தசா புத்தியில அவர் உள்ளூர்ல இருக்கும்போது அசிங்கம் அவமானத்தை சந்திப்பார். அப்ப
அப்போ வெளியூர் போய் வாழும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அசிங்கம் அவமானமும் ஏற்படாது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் போகும்போது அவருக்கு வந்து அது வந்து யோகமாகவும் அமையும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்குரிய கிரக அமைப்புகள் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஒண்ணு கணவன் மனைவி வாழ்க்கையில பாதி நாள் பிரிஞ்சே இருக்க வேண்டிய அமைப்புகள்லாம் வந்து இருக்கும். நீங்க கல்யாணம் பண்றதே சேர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்றதுக்கு நீங்க என்ன பிரிஞ்சுட்டு இருக்கு ஐடியா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. அப்போ நம்ம முன்கூட்டியே அவருக்கு சொல்றோம். ஏன் இந்த அமைப்புகள். அப்ப என்ன செய்யலாம்? இப்போ எல்லாருமே வேலை நிமித்தமா பாத்தீங்கன்னா, பாதி பேர் வந்து வெளிநாட்டு வெளியூர்ல தான் இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? அப்ப வெளியூர்ல இருக்கக்கூடிய, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கணவனையோ அந்த கலஸ்தரம் நம்ம வந்து திருமணம் செய்து வைக்கும்போது, அவர் வருவாரு கண்டிப்பா. ஒரு வீட்டுக்கு ஒரு 3 மாசம், 4 மாசம் வருவாரு. அப்ப இவங்க பிரிவுல இருப்பாங்க. 2, 3 வருஷமே பார்க்கல. அந்த குழந்தைங்க அப்பா பார்க்கல, மனைவி கணவன் பார்க்கல. அப்ப சந்தோஷமா இருக்கும். அந்த 3 மாசம் லீவ் முடிஞ்சு அவ்வளவுதான். அவருக்கு விசா முடிஞ்சதுன்னா ஊருக்கு போயிடுவாரு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம விதியை மதியால் வெல்லக்கூடியது. இந்த ஜோதிடம் நமக்கு இது வந்து கத்துக் கொடுக்குது. இப்போ இதே நம்ம வந்து நல்லா இருக்கிற வீட்டுல போய் நீங்க திடீர்னு வெளியூர் போங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ அதெல்லாம் முடியாது. என் குழந்தை ஒரு நாள் கூட அப்பா பார்க்காம இருக்க மாட்டான். அப்பா இல்லாம சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், இவ்வளவு பண்ணுவோம். ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, மகனும் தந்தையும் ஒரே வீட்டுல இருக்கும்போது கூட நிறைய பிரச்சனைகள் வரும். நாம அப்படி சொல்ல ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரே பிரச்சனைங்க வீட்டுல இருக்கவே முடியலைங்க. வீட்டு விட்டு எங்காச்சும் ஓடிடலாமான்னு இருக்குதுங்க. இதைத்தான் நாங்க முன்கூட்டியே சொல்றோம். வீட்டை விட்டு ஓட முடியாது. அப்ப நம்மளுடைய பணிகளை அந்த மரம் மாத்திரும். இப்ப குழந்தை சின்ன ஓரளவுக்கான குழந்தைகள் இருக்காங்களா, ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறோம். அதுக்குரிய கிரக அமைப்புகள் இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த மாதிரி வந்து சொல்றோம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, பூர்வீகத்துல இருந்துட்டு இருக்காங்க. தீராத நோயா இருக்கு. ஏன்னா, பூர்வீக மனையில அந்த பூர்வீகம் அவங்களுடைய பரம்பரை முன்னோர்கள் செய்த தோஷங்கள், பாவங்கள் வந்து அந்த வீட்டுல வந்து இருக்கும். அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளிடுங்க. இல்லைங்க இப்போதைக்கு எனக்கு சோர்ஸே இல்ல. சரி அட்லீஸ்ட் ஏதோ யாரோ ஒருத்தருக்காவது மாறுவீங்க. யாருக்கு அந்த இடத்துல ரொம்ப பாதிப்பு இருக்கோ, அவங்கள அந்த இடத்துல இருந்து மாத்திடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த திசைகளும், அந்த புத்திகளும் நடக்கும்போது, அதுக்குரியத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம தினமுமே போய் ஜோதிடரை பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ நம்ம ஒரு பாத்தீங்கன்னா, ஒரு சில நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, வேலைக்கு போற பெண்கள் பணி நிமித்தம் காரணமாக காலையிலயும் வேலைக்கு போயிடுறாங்க. சாயந்தரம் அங்கிருந்து வந்து கழிச்ச உடனே அப்படியே டிவி பார்த்துட்டு டிஃபன் வேலை செஞ்சு விட்டுறாங்க. தீபம் போடுற பழக்கம் கூட நிறைய பேத்துக்கு இருக்க மாட்டேங்குது. அது அது வந்து நம்ம ஜோதிடத்துக்கு சொல்லித் தரோம். என்ன வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுல கண்டிப்பாக ஒரு தீபம் ஏற்றணும். ஒரு பெண்கள் ஏற்ற முடியா பரவாயில்ல. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட தீபத்தை ஏற்றியே போலாம். அந்த வீட்டுல அந்த தீப ஒளி இருந்தானா கண்டிப்பாக ஒரு லட்சுமி கடாட்சமும், ஐஸ்வர்யம் நமக்கு வந்து தேடி வரும் அந்த வீட்டுல. வீடு இருட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நமக்கு அந்த இடத்துல புழு பூச்சி வந்தாலும் தெரியாது, என்ன வந்தாலும் தெரியாது. அதே மாதிரி கரண்ட் இல்ல நமக்கு வீட்டுக்குள்ளே கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம கதவு திறந்து வச்சுக்கோ. உள்ள புழு பூச்சி ஏதாவது தெரியுங்களான்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் அந்த ஜோதி விளக்கை ஏற்றி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய கஷ்ட காலங்கள் கூட வந்து விலகும். அதனால கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறங்கிறதையும் நம்ம வந்து தவறாம பண்ணணும். இந்த வாழ ஜோதிடத்தை வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இந்த சிறு வயதிலேயே கற்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்ம போனதுக்கு அப்புறம், நமக்கு சொன்னாலும் மண்டையில ஏறாது. அதுக்கப்புறம் அவங்க பணி நிமித்தம், வேலை, குடும்பம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அது இளமையிலேயே அவங்க வந்து இதை கத்துக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில பல பேருக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த வாழ ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தும் போது, அந்த குழந்தைகள் நம்ம சொல்லக்கூடிய சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்க நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. இதன் மூலமாக நம்ம பிற்காலத்துல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியும். இப்ப குழந்தைகள் வந்து சொல் பேச்சு கேட்கல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. அதனால இந்த ஜோதிடம்ங்கிறத எல்லாருமே கட்டாயமாக வாழ்க்கையில கத்துக்கணும். இது கத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, நமக்கு ஏன் சொல்றாங்க இந்த கிரகங்கள் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு உறுதுணை செய்யுது அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, தினமும் காலையில வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படிங்கிறோம். சூரிய நமஸ்காரம் எதுக்கு? அது ஒரு ஆத்ம காரகன் நமக்கு சூரியன். அந்த சூரியன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் பாத்தீங்கன்னா, சூரியன் இல்லைன்னா நமக்கு ஒரு நாள் எப்படி இருக்கும்? அந்த நாள் நமக்கு எப்ப பொழுது விடிஞ்சும் தெரியாது, இருந்துச்சும் தெரியாது. சூரியன் இல்லைன்னா நமக்கு பயிர் பச்சி விளையுங்களா? விளையாது. துணி துவைச்சு போடுறோம். அது காயுமா? காயாது. எவ்வளவோ ஜீவராசி காட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறந்துருது. அது மண்ணோடு மண்ணா மக்க செஞ்சு, அதுல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாம் அழிச்சு, நமக்கு ஒரு சுகாதார வாழ்வு தருதுன்னா, அந்த சூரியனுடைய வெப்பம் தான். அந்த சூரியனுடைய வெப்பம், காற்று, மழை அப்படிங்கிறது தான். அப்ப இந்த சூரிய நமஸ்காரம் நமக்கு வந்து செய்யும்போது, பாத்தீங்கன்னா, நம்ம ஆத்மா வந்து சுத்தி செய்யப்படுகிறது. நமக்குள்ள ஒரு ஒளி, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஞானம், அது வந்து பிரகாசம் அடையும். பின்னால நமக்கு முற்காலத்துல எந்த
நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றலை அந்த சூரிய பகவானுடைய அந்த ஒளிக்கதிர்கள் நமக்கு வந்து தருது. அதுக்குதான் நமக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்றோம். நம்ம எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், இனத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சூரியன் இல்லாம நம்ம வந்து வாழ முடியாது. சூரியன்கிறது நம்ம அன்றாட வாழ்வுல நமக்கு இருக்கக்கூடியது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாருங்க, நமக்கு கடமையை வந்து தவறாம செய்வாரு. மழை வந்தாலும் சரி, பனி வந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி 6 மணி 6:15 6:50 வந்துருவாரு. அப்ப அவர் வந்து காலம் தவறாமை. அப்ப அந்த சூரிய பகவானை நீங்க தொழ தொழ உங்களுக்குள்ள அந்த காலம் தவறாமை, நேர்மை, பிறருக்காக வந்து யார் என்ன பண்ணாலும் சரி, என் கடமையில் நான் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருப்பேன் அப்படிங்கக்கூடிய தன்மை நமக்கு அந்த சூரிய பகவான வந்து நமக்கு சுட்டி காட்டுறத சூரிய நமஸ்காரம் வந்து பண்ண சொல்றோம். இப்ப பாருங்க நம்ம நீதிமன்றத்துலலாம் அந்த கருப்பு கலர் ஆடை தான் வந்து குடுத்துருப்பாங்க. அது எதுக்கு? சனி பகவான் வந்து கர்மக்காரகன், நீதி பகவான். அவர் யார் செஞ்சாலும் தப்பு தப்புதான் சொல்லுவார். யாருக்காகவும் தன்னுடைய தண்டனை வந்து மாத்த மாட்டார். அப்ப நீதித்துறைங்கிறது நமக்கு அப்படிதான் இருக்கணும். ஏன்? அது ஒரு பொதுத்துறை. அது வந்து ஏழை, பணக்காரன், நல்லவன், கெட்டவன் பார்க்கவே கூடாது. அந்த நீதித்துறை எப்படி அந்த நீதி தேவதை வந்து கருப்பு கலர் துணியை கட்டியிருக்காங்க. அதுக்குதான் அந்த சனி பகவானுடைய அந்த வஸ்திரமான அந்த கருப்பு. அப்ப நம்ம வாழ்க்கையில சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும், எல்லா வண்ணங்களும், காரகங்களும் வந்து நமக்கு வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த ஜோதிடங்கிற இந்த மாபெரும் கலைய இந்த இல்லத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகள், பெரியவங்க எல்லாமே கத்துக்கோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது வரம்பு கிடையாது. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். என்ன குவாலிஃபிகேஷன்னா இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஒன்றுதான் நம்ம மிகச்சிறந்த ஆளா இருக்கும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆசிரியர் அம்மா வந்து ஒரு இலவச ஜோதிட வகுப்பு வந்து போட்டாங்க. அப்போ அவங்க வந்து அன்னைக்கு வாங்க, இன்னைக்கு ஒரு இலவச வகுப்பு தான், நீங்களும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு வகுப்புல நான் ஒரு பார்வையாளராக தான் வந்து நான் போனேன். அந்த பார்வையாளராக போன என்ன அன்னைக்கு வந்து அவங்க வகுப்பு முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. நீங்க ஏன் ஜோதிடர் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்ன அவங்களுடைய வார்த்தை, ஒரு குருவனுடைய ஒரு வார்த்தை இன்னைக்கு என்னையும் ஒரு ஜோதிடராக ஆக்கியிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ஜோதிடத்துடைய வலிமை என்னங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜோதிடம் நமக்கு மிகச்சிறந்த ஒரு ஆத்ம சக்தியை கொடுக்கும், நம் வாழ்வில் உயர்வை கொடுக்கும், குரு என்கின்ற ஸ்தானத்தை கொடுக்கும், பலருக்கும் வழிகாட்டியாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த ஜோதிட கலை இல்லம் தோறும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக நாம வந்து இந்த கலையை கத்துக்கிறதுனால நமக்கு வீணா போகாது. டிரைவிங் நம்ம கத்துக்கிட்டா எப்படி யாரோட உதவி இல்லாம எந்த ஒரு வாகனத்தையும் இயக்கி நம்ம ஒரு இடத்தை போய் மிக இலகுவாக அடைய முடியுமோ அது போல இந்த ஜோதிடம் என்கின்ற இந்த மாபெரும் கலையை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் எல்லாமே எப்ப கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, எப்ப கடனை அடைக்கலாம், ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது எந்த ஒரு நாள்ல எந்த ஒரு காரணத்தில் நம்ம வந்து எந்த ஒரு ஓரையில் நம்ம வந்து போக முடியும், அப்படி போனா நம்ம எப்படி என்ன செய்ய முடியும், வீடு எப்ப கட்டலாம், கட்டினா எப்படி கடன் இல்லாம நம்ம கட்டுவோம், கடன் வாங்கினா கூட அந்த கடனை வந்து நம்மளால அடைச்சிட முடியுமா, எப்ப வெளிநாடு வெளியூர் போகலாம், நமக்கு எப்ப விரையாதிபதி தசை நடக்குது, இப்ப என்ன சொத்துக்கள் வாங்கலாமா கூடாதுங்கிறத நம்ம வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தை அனைவரும் கற்று வாழ்வில் பயனடையுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இவரை உரைக்கிறேன். நன்றிங்கய்யா. ஐயா முடிச்சுக்கலாங்க. சிவாய நமமா. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். பாபா ஐயா, உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கா? ஜெகன்மோகன் ஐயா, சந்தேகங்கள் எதுவும் இல்லைன்னா ஒரே முடிச்சுக்கலாமாமா? கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சந்தேகங்கள் எதுவும் இல்லைன்னா முடிச்சுக்கலாமாமா? முடிச்சுக்கலாங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. உங்க உரையில இருந்து நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க. நம்ம பாலசுப்ரமணியம் ஐயாவுக்கு மனதார வணக்கங்கள். ஏன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு ஆன்மீகம், ஜோதிடம், யோகா அப்படின்னு சொல்லி பல விதமான நுணுக்கமான விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஓயாம கொடுத்துட்டே இருக்காங்க. நல்லோர் ஒருவர் இருப்பின் அவர் பொருட்டு உலகெல்லாம் பொய்த்துமா மலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐயா தினமும் ஏதாவது ஒரு விஷயத்த இந்த சமுதாயத்துக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். ஐயாவுடைய பாதை மேல் மேலும் சிறப்படைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு விரைகிறேன். நன்றிங்கம்மா. ஒரு முடிச்சுக்கலாம்.